ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்கணும்னா பீட்ரூட் கூட்டு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அலசி அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், வேக வச்சுருக்கேன். நல்லா பூ மாதிரியே வேகட்டும். பாருங்கள், வெந்ததை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டேன். பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிறதுக்கு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி அரைஞ்சி வச்சோம்னா அந்த பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். உள்ளே நாங்கள் 3 பீட்ரூட் எடுத்திருக்கோம். பீட்ரூட் பூராத்தி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான் உப்பு. எங்களுக்கு 1 ஸ்பூன் உப்பு போதும். உப்பு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள், இது குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்டு பருப்பு போட்டு கொடுத்தோம்னா. இந்த ஸ்டேஜில் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க, அதையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டு பருப்பை வச்சு நம்ம ரெடி பண்ண கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.